ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு எஸ்கே கேமிங் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, என் ஃப்ரெண்டு கூட வண்டியும் வந்திருக்கோம். அதுக்கப்புறம் என்ன வீடியோ தான். ஒன்னியன் வந்து அவன் வந்து கொஞ்சம் நல்லா தான் ஆடுவான். ப்ரோ பிளேயர் தான் கொஞ்சம். அடுத்தது பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஒரே அடி அவ்வளோதான் முடிஞ்சு. எப்படி ஹெட்ஷாட்டு. நான் வந்து எப்படின்னா எப்படி சொல்கிறது, இப்போ வந்து பேசுகிறது தான் கொஞ்சம் காமெடியாக இருக்கும். ஆனால் பிளேயிங்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்குங்கிற மாதிரி கொஞ்சம் நல்லாவே ஆடுவேன். சிஎஸ்சில் ஹெட்ஷாட் ரேட் வந்து பார்த்திங்கன்னா 50. எப்படி இந்த மாதிரி யாராவது ஆடுவீங்களா? ஆடலாம், ப்ராக்டிஸ் பண்ணால் ஆடலாம். நானும் ஒரு எத்தனை மாதம், ஒரு 2 மாதம் ப்ராக்டிஸ் பண்ணி அப்படியே இங்கே பாருங்க, அப்படியே ஒன் டாப் பிளேயர் ஆயிடுச்சு. இங்கே வேறு ஃபோன் திரும்பிக்கிட்டு இருக்கு. நேரம் ஆயிடுச்சு. இப்போ வந்து ஆடுவேன்ட்டு வேண்டாம், கடவுளே எப்படியாவது வின் பண்ண வச்சிரு அப்படின்னு சொல்லி. சரி, அடுத்தது அந்த சைடு வரானான்னு பார்த்துட்டு நம்மளும் அப்படியே ஏறி போய் அங்கே பாருங்கள் ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கான், நல்லா தெரியுது. இங்கே ஒரு சுட்டுட்டு அப்படியே குளோவில் போட்டு அவன் ஏறி வருவான். இதெல்லாம் இப்படி ஸ்பீடாக போகுது, கொஞ்சம் கம்மி பண்ணிப்போம். ஐயோ டச் ஒர்க்காகலை. இப்போ பாருங்கள் வந்துருச்சு. இப்போ அடித்தோம் உழுகலை. அப்புறம் இதுலேயே அடித்தோம் உழுகவே மாட்டேங்குது. ஐயோ உளுந்து தான் தொலையேன். இந்த ரவுண்டு சீக்கிரமாக முடிக்கணும்னு பார்த்தா முடிக்க மாட்டேங்குது. சரி, இந்த டபுள் பேரில் வச்சு அடித்தா ரீலோடு வேறு. என்ன தான் பண்ணுறது? ஐயோ குளாவில் வேறு போட்டான். சரி, இங்கே அடிப்போம், உழுகலை. இங்கே அடித்தா உளுந்துருச்சு. டெசர்ட்டில் அடித்தா உளுந்துருச்சு. அது எப்படின்னா இத்தினோண்டு கேப் இருக்கும், அதில் போட்டால் உளுந்துருச்சு. அப்படியே எமௌண்ட் போட்டு கொஞ்சம் வெறுப்பேற்றிட்டேன். நல்லா வெறியாக இருப்பான் பையன். எப்படியோ ஜெயிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி வெறியோடு இருப்பான். எப்படி அடிப்பானான்னு பார்த்தீங்கன்னா நீங்களே பாருங்கள். சரி, நம்மளும் அப்படியே போவோம். இது வேறு ஸ்க்ரீன் திரும்புறதுக்கு நான் ஒரு டெக்னிக் கண்டுபிடிச்சிருக்கேன். அப்படியே ஸ்க்ரீன் நல்லா திருப்பிட்டு அப்படியே அந்த மெசேஜ் ஹெல்ப் மீ அதெல்லாம் இருக்கும்ல, அதை பிடிச்சி மேலே போயிட்டு இழுத்தா அப்படியே ஸ்க்ரீன் சுற்றிக்கிட்டே இருக்கும் டருன்ட்டு. அது ஒரு டெக்னிக் யூடியூப்பில் பார்த்தா வந்துடுச்சு. அதை வச்சு தான் இப்போ ஸ்க்ரீன் திரும்பிக்கிட்டு இருக்கு. சரி, இங்கே பின்னாடி ஒரு அடி போட்டு அவன் வேறு டெசர்ட் வச்சுருக்கான், டபுள் பேரில் எடுக்கணும்னு சொல்லி வெயிட் பண்ணி கரெக்டாக ஜம்ப் பண்ணும்போது ஒரே அடி முடிஞ்சு. எப்படி இந்த படத்துலலாம் வருமே ஸ்லோ மோஷனில் அப்படி அடித்தா அப்படின்னு சொல்லி போய் விழுந்துட்டு அந்த மாதிரி விழுகுறான். நீங்கள் கொஞ்சம் அப்படியே இது முன்னாடி ஸ்கிப் பண்ணி பார்த்துக்குங்க. இப்போ வந்து இந்த வாய்ஸ் விட்டு கேட்கும் கொஞ்சம், அதெல்லாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சரி, அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஸ்பீட் பண்ணி இப்போ வந்து கொஞ்சம் பெரிய டைலாக் ஒன்று போட போகிறோம். இப்போ வந்து அவனை ஏற விட்டு விட்ற அடி அவ்வளோதான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒன்று வரும், இருங்க பார்ப்போம். ஆள் தெரியல போட்டுருக்கு. நாங்கெல்லாம் சிங்கத்தோட உண்ணாக்க வெட்டுக்குன்னு பிடிங்க திங்கிறீங்கடா. எப்படி இதில் நான் கொஞ்சம் எக்ஸ்பர்ட் ஆகிட்டுன்னு நான் நினைக்கிறேன். இனிமேல் வர வீடியோலலாம் இந்த மாதிரி கொஞ்சம் வடிவேல் டெம்ப்ளேட்டெல்லாம் கொஞ்சம் வரும். வடிவேலும் வரும், நிறைய வரும். சரி பாருங்கள், அது போட்டால் தான் எனக்கு கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரி இருக்குது. சரி, நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து பார்த்திங்கன்னா 19. இப்போ பார்த்தீங்கன்னா டெசர்ட்டில் சரியான ஒரு அடி விடுவோம். போன உடனே ஒரே அடி அங்கே வந்து அவன் சுட கூட இல்லை, சுட்டுட்டான்னு ஒரு புல்லட் என் மேலே படலை, அதுக்குள்ளே ஒரே அடி. இப்போ வந்து அவன் மைண்ட் வாய்ஸ் எப்படி இருக்கும் தெரியுமா? இப்போ பாருங்க, ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. இதையும் பார்த்துருப்பீங்க. கொஞ்சம் இந்த மாதிரி வரும் நிறையா. சரி, இப்போ வந்து தோற்றதெல்லாம் கட் பண்ணிவிட்டு 2 ரவுண்ட் தோற்றுட்டேன். அது ஏன்னு பார்த்தீங்கன்னா சார்ஜு கொஞ்சம் அத்தனை. நான் விளாடும்போதே 5 இருக்கும். இந்த 5லேயும் அந்த 1% வந்தால் போதும், எனக்கு சரியான லேக் ஆகும். 1% வர்றதுக்கெலாம் நிறைய தடவை வாய்ப்பு இருக்குது. லேக் ஆகி தோற்றும் போயிருக்கிறேன். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்துட்டான். சரி வரட்டும், குளோவால் போடுவோம். சுற்றி குளோவால் போடுவோன்னா எங்கே போட்டான். இவன் எதுக்கு தான் சுற்றி குளோவால் போடுறான்னு தெரியல. சரி, அடுத்தது என்ன உடைக்கிற மாதிரி அப்படியே நின்றுப்போம். சரி, படுத்துப்போம், எந்திரிச்சுப்போம். எடுத்துட்டான்டா குளோவால். என்னடா காணோம், இங்கே வரானா? அடியை போடு, உழுகலை. சரி, இங்கே ஒரு அடி உழுகலை. ஐயோ உழுக மாட்டேங்குதே, உளுந்துரு. இங்கே போடுறா, ஒரு அடி வாங்கடா, ஒரு அடிடா போடு. சும்மா அப்படியே பேர் நின்றுருந்தா அப்படியே அடித்து முடிச்சாச்சு. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு ரவுண்டு ஜெயிச்சா பூயா. இந்த ஒரு ரவுண்டு ஜெயிச்சா தானே பூயா? ஆமாம், இந்த ஒரு ரவுண்டு ஜெயிச்சா பூயா. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே கஷ்டமாக போயிருக்கும். இந்த ரவுண்டு நான் தோற்றுருப்பேன்.
அடுத்த மேட்ச் பார்த்தீங்கன்னா 1% தான் சார்ஜ். அப்போ என்னோடய மைண்ட் வைஸ் எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, பயப்படாத பயப்படாதா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 1% தான் அந்த இப்போ விளாடும்போது சார்ஜ் இருந்துச்சு. அப்படியே க்ளூ கலெக்டர் கிடச்சிச்சு. அப்படியே போட்டு பார்த்தேன், இங்கே தான் வரான்னு தெரிஞ்சிச்சு. அப்படியே போய் பார்த்தேன். எனக்கு வேறு லேக் வேறு ஆகுது. இந்த 1% வந்தாலே லேகு. அப்படியே இங்கே அப்படியே நின்றுட்டுருப்போம். ஒரே அடியில் முடிச்சாச்சு. எல்லாம் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். பாய். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.